ஜனநாயகன் படம் ஆன்லைன்ல லீக் அவுட் ஆயிடுச்சு. நமக்கே எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஷாக்கா இருக்குன்னா அவரு கேவின் அந்த ப்ரொடக்ஷன்ஸ்க்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு? இருக்கிற காசு புறம் போட்டாங்க. இது எதுவுமே இல்லை அப்படின்னா நடுத்தருக்கு வரணும். அதாவது யார் விட்டான்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ தண்டனையை கொடுத்தாதான் அடுத்து இது மாதிரி செய்யக்கூடியவர்கள் பயப்படுவாங்க. ஏன்னா அந்த காப்பி ப்ரொடக்ஷன்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். யாரு ஸ்பையா இருக்காங்கன்னு தெரியல. கண்டிப்பா அந்த நபர் யாருங்கிறத கூட்டு சபையில நிப்பாட்டணும். இப்படி ஒரு திருடன் உலகத்துல இருக்கான். பவர் விட்டு சொல்லுவார்ல ஒண்ணு, யாரு விட்டுன்னு தெரிஞ்சா என்னதான் லீக் அவுட் ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, தியேட்டர்ல அது கலெக்ஷன், ஆமா, செலிப்ரேஷன். ஜனநாயகம் வந்ததுக்கு பிறகு பாருங்க, தியேட்டர்ல வரும்போது அதனுடைய ரேஞ்சே வேற மாதிரி இருக்கும். ஓகே, கூட்டம் சேருது, இன்னும் மறுப்பதற்கு இல்லை. மற்றவர்களுக்கு வராத கூட்டம் சேருது, அது தானா வருது. இவர் பணம் கொடுத்து சேர்க்கல, பிரியாணி கொடுத்து வாங்கல, கோட்டர் வாங்கி கொடுத்து வாங்கல. உங்களை நம்பி நான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் தமிழக அரசியல் மட்டும் இல்லை, இந்திய அரசியலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு புதுச்சேரி. 94% வரைக்குமே வாக்கள் பதிவாயிருக்கு. எஸ், சரித்திர சாதனையே சொல்லலாம். அந்த தாக்கத்தையும் தமிழ்நாட்டில் உருவாகும். மிரண்டு போயிருக்காங்க. இந்த தம்பி வந்தா நல்லது செய்யறேங்கிறாரு, செய்யலாம் தூக்கி அடிப்போம் நம்ம. இதான் மக்களுடைய எண்ணம். ஆனா இது ஒரு மாற்றம் வேணும்னு விரும்புறாங்க. அவர் கொள்கையே இல்லாத ஒரு தலைவர், அவருக்கு எப்படி வாக்குகள் வரும்? விஜய்ன்ற ஒரு நடிகனுக்காக வர கூட்டம் எப்படி சார் கொள்கை இல்லைன்னா அவர் கூட்டணியில் அழைக்கப்படும் போதே போயிருந்திருப்பார்ல. அதையும் சிந்திக்க மாட்டாங்களா பேசுறவங்க? ஆனால் இந்த கூட்டம் ஓட்டாக மாறுமா? மாறும். அதுதான் பாண்டிச்சேரி உதாரணம். ஒருவேளை மெஜாரிட்டி வரல அப்படின்ற பட்சம் இருந்தால், தொங்கு சட்டசபை உருவானால், விஜய் ஒரு கணிசமான இடங்களை பிடிச்சிட்டா அங்கே அவர் தான் கிங்கும், அவர் தான் கிங் மேக்கரும் அவர் தான். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவரோட இந்த கேம்பெயின் பிரச்சாரங்கள்லாம் நம்ம அது கனவுல கூட காணாத ஒரு விஷயங்கள்னு சொல்லலாம். அவர் பாட்டுன்னு கேம்பெயின் படம் தான் போறாரு, ஆனா அதுவே ஒரு மாநாடா மாறிடுதுன்னு சொல்லலாம். ஜனநாயகன் படம் ஆன்லைன்ல லீக் அவுட் ஆயிடுச்சு இல்லீகலா. இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? இது எப்படி லீக் அவுட் ஆக சாத்தியம்? இல்லை, அதுதாங்க மிகப்பெரிய ஒரு $1 பில்லியன் கொஸ்டின் பார்த்தா. அது எப்படி லீக் அவுட் ஆச்சு அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு செய்தி. நேற்று இரவுலேருந்து வந்தது, நானும் கேள்விப்பட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு வீடியோ விட்டதா சொன்னாங்க. அப்புறம் 2 மினிட்ஸ் உள்ள ஏதோ வந்துன்னு சொன்னாங்க. பார்த்தா ஒரு மிட் நைட் ஃபுல் அல்ட்ரா ஹெச்டிலே படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஷாக்குங்க. தமிழ் தொழிலத்திற்கே மிகப்பெரிய இழப்பு அது. இது இப்படி இந்த ஒரு படம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா அடுத்து வரிசை வரக்கூடிய படங்கள் பாதிப்பு இதே மாதிரி வரும். கண்டிப்பாக இவ்வளோ பெரிய ஸ்டாரோட படத்துக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் எப்படி? கண்டிப்பாக. ஏன்னா ஒரு 400 கோடி ரூபா பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட படங்க. நமக்கே எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஷாக்காக இருக்குன்னா அவர் கேவின் அந்த ப்ரொடக்ஷன்ஸ்க்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதை கண்டிப்பாக 3 படம் டாக்ஸிக்கில் நிறைய படம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதுவே மார்ச் 19 ரிலீஸ் ஆக வேண்டியது சில நாட்களால் தள்ளிச்சு. அந்த பக்கம் வளைகுடா இதில் வாரில் நடக்கிறனால அங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் ரிலீஸ் டேட் தள்ளிட்டு போனாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் படம் கேடி டெவில்னு சொல்லிட்டு ஒரு படம் அது இருக்கிற காசு புறம் போட்டாங்க. ஆமாம், ஒரு 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. இது எதுவுமே இல்லை அப்படின்னா நடுத்தருக்கு வரணும் அவங்க. பட் இதனுடைய விலையில் எப்படி பார்க்கறது? அது நடிகர் அரசியலுக்கு வந்துட்டார், ஓகே, ஏதோ பண்ணுறதுக்கு வந்திருக்காரு. அதை மக்கள் தீர்ப்பு தான். நாளைக்கு யாருக்கு தீர்ப்பு கொடுப்பான்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அப்படி வரும்போது நீங்கள் அரசியல் ரீதியாக எதிர்ப்புகள் கண்டிப்பாக வரும், வரட்டும், தப்பு இல்லை. பர்சனல்லையும் ஒரு படத்தையும் இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸுங்கும் போது அவர்களுக்கு பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் இது கண்டிப்பாக. ஸோ அதனால் இது மிகப்பெரிய, அதாவது யார் விட்டான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ அது ரொம்ப முக்கியம். கண்டுபிடித்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு தண்டனையை கொடுத்தாதான் அடுத்து இது மாதிரி செய்யக்கூடியவர்கள் பயப்படுவாங்க. சட்டம் இன்னும் கடுமையாக்க பண்ணணும். அடுத்தவங்க குற்றம் செய்யறதுக்கு பயப்படணும். நிறைய தவறுகள் நடந்துட்டு இருக்கு. மிகப்பெரிய தவறை பண்ணிட்டு ஒரு 2 மாசம் 3 மாசம் வெளில வந்துடுறாங்க. கண்டிப்பா. பட் அந்த கடுமையான ஒரு சட்டம் இருந்ததுன்னா அவனும் திருந்துவான், கூட பார்க்குறவங்க இன்னும் பயப்படுவாங்க. ஆஹா, இது நம்ம ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டோம்னா சொல்லி முடிச்சிருவாங்கடா அப்படின்னு சொல்லி இந்த பயம் வரும். ஆமாம் சார், எவ்வளோ பேர் உழைப்பு இருக்குது இதுக்கு பின்னாடி. எஸ், நிறைய. அதான் சொல்கிறார், ஒவ்வொரு ஃப்ரேமை நாங்கள் செதுக்கியிருக்கோம். அது நாளைக்கு ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு வெற்றியா அப்படிங்கிறது மக்கள் கொண்டாட போகிறாங்க. அது நமக்கு எதுவுமே தெரியாது. அதற்கு முன்பாக ஒரு விஷயம் தவறுதலாக போகும்போது அதனுடைய உழைப்பு வீணாகுது. அதனுடைய எஃபர்ட் போட்டது பூரா வேஸ்ட். அது என்ன சொல்ல வர்றோமோ அது மிஸ் ஆகுது. இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இந்த படத்துக்கு வந்துச்சு. ஸோ இவ்வளோ பிரச்சனை இந்த படத்துக்கு வந்துச்சு. ஜனவரி 9 ரிலீஸ் ஆகிருக்கலாம், ஆகலை. பிப்ரவரி ஆகுன்னு எதிர்பார்த்தாங்க, ஆகலை. மார்ச் 6 ரிவைசிங் கமிட்டி பார்த்துட்டா எப்படியா ரிலீஸ் ஆகிடும்னு பார்த்தாங்க. பார்த்தாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. 16+ சொல்லிட்டாங்க, யூஎஸ் சர்டிஃபிகேட் சொல்லிட்டாங்க. சர்டிஃபிகேட் வரல. தேர்தல் ஆஃபீஸர்ஸ் பார்க்கணும், என்ஓசி வாங்கணும், அப்போ தான் சர்டிஃபிகேட் தர வேண்டாம். அப்படியே பிளாக்ல நிற்கிது. சரி, எப்பயாவது வருமா? சரி, 23 வரைக்கும் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ May 4 ரிசல்ட். May 4 பிறகு வந்தால் சிக்கல் என்ன இருக்கும்? ஸோ அது எப்படி? ஏன்னா இங்கே யார் ஆட்சி அமைக்க போகிறான்னு தெரியாது. நம்ம May 4 தான் தெரியும். கண்டிப்பாக. அப்போ May 4 பிறகு
ஒருவேளை படம் வந்து ரிலீஸ் ஆனால் அங்கே ஏதாவது மாற்றங்கள் உருவானால் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கும். தான் ஏப்ரல் 24 மே 4 ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா படம் தப்பிச்சு போட்ட காசு எடுத்துடலாம் அப்படி கான்செப்டை ஓடிட்டு இருக்கு அவங்களுக்கு. அதை எப்படியாவது ஏப்ரல் 27-30 ரிலீஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு நேற்று வந்துருச்சு அப்படின்னா இது எப்படி பார்க்குறது? இந்த பணம் யார் ஒரு தருது? மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திப்பாங்க. என்னுடைய உழைப்பும் வீணாக போகுது. அதான் வந்து வினோத்தோட ரொம்ப ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. ஆமாம் சார், ரொம்ப நாங்கள் செதுக்கி படம் பண்ணியிருக்கோம் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு. இப்படி அடாவடித்தனமாக இப்படி போட்டு பண்ணணும். எல்லோருடைய உழைப்பு மனசையும் நீ கஷ்டப்படுத்துறீங்க. தயவுசெய்து இதை ரிஜெக்ட் பண்ணுங்க, பகிர வேண்டாம், ஷேர் பண்ண வேணுங்கிற ஒரு விஷயத்தை அவர் கன்வே பண்ணியிருக்கார். ஆனால் இது எங்கிருந்து வந்தது அது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக. ஏன்னா எந்த நாட்டில் உட்காந்துட்டு இருந்து இதை பண்ணுறாங்கன்றது தெரிய மாட்டேன்து. ஸ்கேம் நிறைய நடக்குது, இங்கெங்கோ கண்ட்ரிலேருந்து நடக்குது. இப்போ இந்த படத்தோட காப்பியே வந்து அஃபிஷியலாக KVM நிறுவனம் இருக்கும். இன்னும் சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா விஜய் கிட்ட பர்சனலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வினோத் கிட்டே பர்சனலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க சரௌண்டிங்ல இருந்தா படம் லீக் அவுட் ஆகியிருக்கும், இது வந்து அரசியலோட சூழ்ச்சி, அரசியலுக்கு வந்து இன்னொரு பூஸ்டப்பா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் படத்தை வந்து இவங்களே லீக் அவுட் பண்ணியிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்துட்டு இருக்குது. இதை என்னென்ன எடுத்துக்கலாம்? அது எப்படி சார்? அதுதான் அரசியல் ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா ஏதோ ரூட்ல எல்லாத்தையுமே அடிக்கணுங்கிற ஒரு நோக்கம் எல்லாருக்குமே இருக்கும். யாரும் வந்து எளிதாக அந்த சீட்டில் போய் யாரும் உட்கார முடியாது. அது வந்து சாதாரண சீட் கிடையாது, அது மிகப்பெரிய ஒரு கனவு. அப்போ இன்னைக்கு இருக்கிற விஜயோடைய அந்த ஒரு மாஸ் ஆடியன்ஸ் மக்கள் ஆதரவு பெருகும் போது இதை போய் இந்த நேரத்தில் இவர்கள் விடுறதுக்கான காரணம் அது படத்தை ரிலீஸ் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்தா படத்தை ரிலீஸ் பண்ணி ரெடியாக இருக்காங்களே அவங்க. இந்த நேரத்தில் போய் இதை விட்டா விட்டு படத்தவங்களோட அவசியம் எப்படி இருக்கும்? ரெண்டாவதாக வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மட்டும்தான் அதனுடைய காப்பி இருக்குமே தவிர விஜய் கிட்ட இருக்காது, வினோத்துக்கிட்ட இருக்கவே இருக்காது. இப்போ கூட ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, லைக் இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் வந்து பிஜேபியும் டிஎம்கேவும். இல்லை, அப்படி இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. சரியான என்ன கேட்டோம்னா நம்ம வந்து அரசியல் நோக்கத்தில் அரசியல் வர்றதுக்கு எல்லாமே வந்து விஜய் அட்டாக் பண்ணுறாங்க, ஓகே. பட் இதை வந்து யூகத்தின் அடிப்படையில் நம்ம எதையும் சொல்ல முடியாது. அவர்கள் தரப்புல வெளிவரதுக்கான அவசியமும் இல்லை. அது விஜய்க்கு தான் ப்ளஸ்ஸாக மாறுமே தவிர இது மைனஸாக போகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பாக அந்த மிஸ்டேக் வந்து கண்டிப்பாக ஆதவ் அர்ஜுனா சொல்கிற மாதிரி நடக்கிற வாய்ப்புகள் கிடையாது. பட் இங்கே இது எப்படி லீக் அவுட் ஆச்சு? ஏன்னா அந்த காப்பி வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸில் மட்டும்தான் இருக்கும். சென்சார் போர்டு ஏரியாவில் படம் பார்த்துட்டு அந்த காப்பி அவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, அவர்கள் கையில் இருக்காது. அந்த ரிவைசிங் கமிட்டி போனதுக்கு பிறகு அவங்க எந்தெந்த இதில் மியூட் பண்ணணும், ஏதோ கட்ஸு கொடுத்தன கட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அத்தனைக்கும் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த லீக்டு வெர்ஷன் வந்து சென்சாரே ஆகாத வெர்ஷன் சார். வெறும் ஒரே ஒரு லோகோ மட்டும் தான் சைடில் இருக்குது. ஆனால் வந்து சென்சார் ஆகாமல் மியூட் பண்ணாமல் இருக்கிற வெர்ஷன் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போ எங்கே இருந்து இருக்கும்? இல்லை, அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. இது எங்கே வந்தது, எப்படி வந்தது, யார் மூலம் வந்தது, இதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பட் இதை வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. தயவுசெய்து யாரும் ஷேர் பண்ண வேணாம், வெளில வந்திருக்கு, நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம், மீறி ஏதாவது பண்ணிங்கன்னா உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்போங்கிற விஷயத்த கேவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ இது நேற்று இரவுலேருந்து வந்ததுனால விஜய்க்கு தகவல் சொல்லப்பட்டது. அவர் இன்னைக்கு காரைக்குடி பிரச்சாரத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ அங்கே போனால் ஏதாவது கண்டிப்பாக சம்மந்தமாக பேசுவார்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். காரைக்குடியில் அவர் பேச முடியல, அந்த கூட்டம் கட்டுக்கிறது டைம் மிஸ் ஆகி போச்சு. ஸோ அந்த கூட்டத்தை சமாளிச்ச இடத்துக்கு போகிறதே பெரும்பாடாக இருக்குது அவர்னால. அதனால் அங்கே ஸ்பீச் பண்ண முடியல, திரும்பி திருச்சி வந்துட்டு இருக்காரு, சென்னை வர போகிறாரு. இப்போ நாளைக்கு வந்து கடலூர் அண்டு வடலூர் அண்டு விருத்தாச்சலம் திட்டக்கூடிய 4 சென்டரில் 2 to 9 பேசுகிறது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க. ஒருவேளை அதில் எதுவும் பேசுவாரா, இல்லை இங்கே வந்ததுக்கப்புறம் காலையில் சம்மந்தமான ஏதோ ஒரு விஷயம் பேசுவாரான்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. கண்டிப்பாக ஒரு குரல் கொடுக்குறோம். ஏற்கனவே வந்து ஜனநாயக படத்தை முடக்கப்பட்டதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெள்ள தெளிவாக ஒரு ஸ்டேஜில் சொன்னார். அப்படி இருக்கும்போது இது சம்மந்தமாகவும் ஏதாவது விஜய் அவர்கள் கண்டிப்பாக சொல்லணும். சொன்னால் தான், ஏன்னா நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு விஷயத்தை சொன்னோம்னா தெரியாது யாருக்கும். அந்த வலின்னா என்ன வலிங்கிறது தெரியாது. அப்படி சொன்னால் தான் தெரியும். இது சம்மந்தமாக அவர் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஆனால் இப்போ ஒரு காப்பி விஜய்கிட்டயோ வினோத்கிட்டயோ இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பே கிடையாது. இது ப்ரொடக்ஷன் ஹவுஸில் மட்டும்தான் இருக்கும். பட் இது எப்படி போச்சுங்கிறது இப்போ தெரியல. யார் ஸ்பையாக இருக்காங்கன்னு தெரியல, யார் மூலம் வெளில போச்சுங்கிறது தெரியல. பட் இது கண்டுபிடிக்கணும். கண்டுபிடித்தால்தான் இனி வரக்கூடிய படங்கள், பெரிய பட்ஜெட்டில் தயாரிக்கக்கூடிய படங்கள் நிறைய வரப்போகுது. ஒன்று அசால்ட்டை விட்டுட்டோம், இப்போ விஜய் அடிக்கணும்னு ஒரே ஒரு நோக்கத்துக்காக இதை லூஸை எல்லா பேரையும் விட்டுட்டாங்கன்னா நாளைக்கு வேறொரு படத்துக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக இது நடக்கும். இது மூலையிலே கிள்ளி எறியணும். கண்டிப்பாக அந்த நபர் யாருங்கிறத கூட்டு வந்து சபையில் நிப்பாட்டணும், மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும். இப்படி ஒரு திருடன் உலகத்தில் இருக்கான் அப்படின்னா அது எங்கேருந்து வந்ததுங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ அவர் விட்டு சொல்லுவார்ல, ஒன்று யார் விட்டுன்னு தெரிஞ்சா, யாரோ ஒரு நபர் மேலே சந்தேகம் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, ட்ரிகர் பண்ணி விட்டு தான் பண்ணியிருப்பாங்க. எஸ். அப்போ அது யாருன்னு சொன்னோம்னா அதுக்கு பின்னாடி யார், நெட்வொர்க் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். கண்டிப்பாக இது உழைப்புங்க. கிட்டத்தட்ட 200 பேருடைய உழைப்பு இருக்குது. அதில் ஒரு 400 கோடி ரூபா பணம் உள்ளுக்குள்ளே கிடக்கு.
ஸோ இவ்வளோத்தை வந்து ஒரு சிங்கிள் இதில் டேமேஜ் எவ்வளோ பேரோட பண்ணணும். கனவுகள் அது. எஸ், மிகப்பெரிய கனவுங்க. பட் அதை ஒரு செகண்டில் இது க்ளோஸ் பண்ணணும்னு பார்த்தாலும் அது மிகப்பெரிய தவறு. ம். ஆனால் இது எல்லா நிகழ்ச்சியும் ஒன்று ஒன்றா நடக்க 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 விஜய்க்கு அது மக்கள் மத்தியில் ஒரு ஃபேவராக தான் மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் மேலே இவ்வளோ பழிகளா, இவ்வளோ கான்ட்ரவர்சிஸா சார்? கரூர் ஸ்டாம்பேட், அதுக்கப்புறமா வந்து கேம்பெயினுக்கு வந்து அவருக்கு இங்கே இடம் கொடுக்க முடியாது, அங்கே பண்ண முடியாதுன்றாங்க. விஜய் இல்லை தாவேக்காவோட கட்சிக்கு மட்டுமே தனியாக ஒரு ரூல்ஸு. இப்போ பார்த்தா படத்தோட சென்சார் இஷ்யூவில் தாண்டி படத்தோட லீக் அவுட். அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டார். ஓகே, இந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு கிடைக்குங்கிறத யாரும் எதிர்பார்க்கல. மிகப்பெரிய அளவில் கிடைச்சது. விக்ரவாண்டிலே மதுரையிலே காமிச்சார், பரப்புரை போகும்போது காமிச்சார். பட் இங்கே கூட்டணிக்குள்ளே இழுப்புறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேசப்பட்டிருந்த சமயம். ஒரே வார்த்தையில் போயிருந்தாருன்னா இவ்வளோ சிக்கல்கள் அவருக்கு வரவே வராது. அவர்களே தூக்கி அப்படி உயரத்தில் அழகாக ஒரு என்ன சொன்ன மன்னர் சீட்டில் உட்கார வச்சு அழகு பார்த்துருப்பாங்க. பட் இவர் போக விரும்பலை. அது வெற்றியை தொழில் ரெண்டாவது விஷயம். மக்கள் எனக்கு இந்த இதை கொடுத்துருக்காங்க, மக்களுக்கு நான் ஒன்று செய்யணும் அப்படின்னு நோக்கத்தில் வர்றார். அதான் அவ்வளோதான். எல்லா பேரும் வர்றதுக்கான உரிமைகள் இருக்குது. ஜனநாயக நாட்டில் பேசுறதுக்கு உரிமைகள் இருக்குது. அதில் வந்ததுக்கு பிறகு சுற்றி அடிக்கிறது, கூட்டணிக்குள்ளே போகலை அப்படிங்கிற ஒரு காரணம் முடிவெடுத்ததுக்கு பிறகு தான் ஜனநாயகனுக்கு இவ்வளோ பெரிய முடங்கள் வந்து. கண்டிப்பாக. ரெண்டாவது ஃபேமிலி பிரச்சனை ஒரு பக்கம் வந்து இழுத்தாச்சு, அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ஜனநாயக படத்துக்கு டோட்டலாக முடக்கப்பட்டதுன்ற ஒரு விஷயம் இது. நாலாவது பார்த்தீங்கன்னா பரப்புரைக்கோ இதுக்கோ கொடுக்கும்போது அவருக்கு மட்டுமே எஸ்ஓபி போட்டு விட்டு நீங்கள் மிகப்பெரிய கண்டிஷன்ஸ் நிபந்தனைகள், இதுதான் இந்த டைம் தான் இங்கே நிற்க கூட இங்கே நிற்கக்கூடாது, சொல்லப்போனால் இப்படி திரும்பலாம் கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க. அது எப்படி முடியும்? மற்ற அரசியல் கட்சி தலைவர் எல்லாருக்குமே ஒரு விஷயம் நடக்குது இல்லை, சொன்ன டயத்தை விட அதிகமாக பேசுகிறாங்கல்ல, சொன்ன இடத்த விட்டு அதே இடத்துக்கு போகிறாங்கல்ல. அப்பயும் இவருக்கு மட்டும் ஏன்? ஓகே, கூட்டம் சேருது, ஒன்றும் மறுப்பதற்கு இல்லை. மற்றவர்களுக்கு வராத கூட்டம் சேருது, அது தானாக வருது. இவர் பணம் கொடுத்து சேர்க்கல, பிரியாணி கொடுத்து வாங்கலை, கோட்டை வாங்கி கொடுத்து வாங்கலை, அது வருதுங்க. என்னங்க பண்ண முடியும் ஒரு மனுஷன்? அவரும் சொல்கிறார், யார் வராதிங்க, பெண்கள் குழந்தைகளோட வராதிங்க, ஓரமாக நின்று பாருங்க, நான் வந்துட்டு போகிறதுங்கிறத தெளிவாக சொல்கிறார். அதுக்கு மீறி ஒரு நடக்கும்போது அந்த தொண்டர் ரசிகர்கள் கொஞ்சம் பொறுமை காக்கணும். அவர்களுக்கும் பொறுமை இல்லாமல் இருக்குது. நீ ஆர்வக்குள்ள நீ ஸ்க்ரீன்லேயே பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஸ்டார் உங்கள் முன்னாடி வர்றாருங்கும் போது அந்த ஆர்வத்தில் பண்ணுறீங்க. ஆனால் அதுவே விஜய்க்கு மிகப்பெரிய மைனஸாக போகுது. உங்களை நம்பி நான் வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. மக்கள் என்ன நம்பிக்கை வச்சுருக்க போனான்னு தெரியல. நீங்கள் சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் தமிழக அரசியலில் மட்டும் இல்லை, இந்திய அரசியலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு புதுச்சேரி. 94% வரைக்குமே வந்து வாக்குகள் பதிவாயிருக்கு. எஸ், சரித்திர சாதனையே சொல்லலாம். 16 தொகுதியில் வந்து 30 தொகுதி, 16 தொகுதியில் வந்து 94% வாக்குப்பதிவு. மீதி 14 வந்து 88, 89, 90 வருது. இந்த வாக்கு எதுக்கு உயர்ந்தது அப்படின்னா விஜயுடைய வருகை மட்டுமே காரணம். அவர்னால தான் இவ்வளோ வந்து பெர்சன்டேஜ் அதிகமாயிருக்கு. அந்த மக்கள் வந்து எதையோ ஒன்று விஜய் செய்வார்னு எதிர்பார்க்குறோம், எங்களுடைய வாக்குகளை நாங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம். அந்த யங்ஸ்டர்ஸ் 18 25 வயசுக்குள்ள அந்த யங்ஸ்டர்ஸுடைய வாக்குப்பதிவு அதிகமாக இருக்குது. முதன்முறையாக ஓட்டு போடுறவங்க, நீங்கள் படத்திலேயே பார்த்த ஒரு விஜய் நிற்கிறார். இப்போ அவர்களுக்கு தெரிந்தது விசில் விஜய் தான் தெரியும். ஸோ இந்த இளம் தலைமுறைகளுக்கு ஸோ அவர்கள் வாக்குப்பதிவு அதுதான் பெர்சன்டேஜ் வந்து அதிகமாக போனது காரணம். அந்த தாக்கத்தையும் தமிழ்நாட்டில் உருவாகும். நேற்றோட ஒரு வீடியோவில் நான் பேசியிருந்தேன், 90% கிராஸ் பண்ண பாண்டிச்சேரி இருந்தேன், 94 வரைக்கும் போயிருக்கு. இப்போவும் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 72 72 வரைக்கும் தான் மேக்ஸிமம் பேருக்கு நினைக்கிறேன். பட் இப்போது இந்த வருடம் 2026 85 to 90% நெருங்கும் வாக்கு. காரணம் விஜய் மட்டுமே. அந்த ஒரு 20-25% வாக்கு போது பார்த்தீங்களா, அது எல்லாமே விஜய்க்கான வாக்குகள். புதுச்சேரி வந்து ஒரு எக்ஸாம்பிள். இந்திய அரசியலுக்கே எக்ஸாம்பிள். மிரண்டு போயிருக்காங்க. ஸோ தமிழகத்திலையும் அந்த ஒரு தாக்கத்தை அந்த மக்கள், அந்த இளைஞர்கள் விஜய்க்காக தன்னுடைய வாக்கில் பதிவு பண்ணணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். இதுதான் நடக்கும். கிட்டத்தட்ட ஒருவேளை 80-90 போயிட்டால் மிகப்பெரிய எல்லாருமே மே 4 வரைக்கும் யாருமே தூங்க மாட்டாங்க. இந்த 20-25% எக்ஸ்ட்ரா போயிருக்கு விஜய்க்கு. இது தவிர என்ன பெர்சன்டேஜ் போயிருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை விஜய் ஏற்படுத்தியிருக்காரு. மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவு வந்து உருவாயிருக்கு, தானாக சேருது. பட் சுற்றி நீங்கள் சொன்னது மாதிரி எல்லா ரூட்லேயும் அடிக்கிறாங்க. இந்த சந்தில் போனால் அடிக்கிறீங்க, பொந்தில் போனால் அடிக்கிறீங்க, நேராக போனாலும் அடிக்கிறீங்க. அந்த மனுஷன் எப்படி தான் போக முடியும்? இறங்கி போக முடியல. ஸோ இதுக்கு ரசிகர் தொண்டர்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுக்கணும், கொடுத்தா தான் இறங்கி வர முடியும். பட் அதனால் இவருக்குன்னு தனிப்பட்ட ஏகப்பட்ட நிபந்தனைகள், ஆர்டர்கள். இதான் அண்ணாமலை அவர்களோட ஒரு விஷயத்த சொன்னார். ஏன் விஜய்க்கு மட்டும் இவ்வளோ தடங்கள், இவ்வளோ நிபந்தனைகள் போடுறீங்க, மற்றவர்கள் யாருக்காவது போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற விஷயத்தை அவரு ஒரு சார்பாக சொல்கிறார்.
பொதுவாக வந்து கருத்துக்கள் இதுதான். யாரோ ஒருத்தர் போறாரு, இப்போ நீங்க நின்னா கூட உங்களுக்குன்னு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும்ல. இப்படிதான் முன்ன எப்படி போக முடியும் நீங்க? ஆனால் இப்போ சமீபத்தில் காவல்துறையுடைய ஒத்துழைப்பு நல்லா நிறைய இருக்கு. இப்போ கூட பாருங்க, நான் அதாவது காரைக்குடி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நீங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி 2 பாதுகாப்பு ஜீப் வருது, பின்னாடி 2 பாதுகாப்பு ஜீப் வருது, காவல்துறை ஜீப் வருது, 4 ஜீப் ஃப்ரண்ட் பேக்கில் போகிறாங்க, நடுவில் விஜயோடையது. சேஃப்டியாக கூப்பிட்டு வராங்க. உண்மையிலே பாதுகாப்பு வந்து சிறப்பாக இருக்கு இப்போ. அதனால் ஏப்ரல் 23 என்ன நடக்கும் வாக்கு சதவீதம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு 85-90 வரைக்குமே கிராஸ் ஆகும். மே 4ஆம் தேதி தான் தெரியும் எப்படி மக்களுடைய ஆதரவு யாருக்கு வருதுங்கிறது. ஆனால் இத்தனை நாட்களாக வந்து விஜயோட கட்சிக்கு ஆதரவுகள் எப்படி வரும்ன்றது தெரியாது. அவர் வந்து ஒரு சினிமா நடிகர், அதுக்காக மட்டும்தான் இந்த கூட்டங்கள் வருது அப்படின்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த முறை வந்து வெற்றிக்கு சாத்தியம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் பேச்சுகள் போச்சு. ஆனால் இப்போ ஒரு வாரமாக வந்து டோட்டலாக பேச்சே மாறிடுச்சு சார். மேபி இவர் வந்துட்டா, மேபி இவர் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்கோ, அதுக்காக தான் மக்கள் இவ்வளோ கூட்டமாக வராங்களோ. இவ்வளோ கூட்டங்கள் வர மக்கள் போயிட்டு ஓட்டு போட்டாலே முடிஞ்சிருது. எஸ். ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது சிறப்பாக தான் இருக்குது. ஏன்னா மக்கள் இப்போ வந்து அதாவது பழைய லைஃப் ஸ்டைலில் இல்லைங்க. இப்போ அவங்க ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்டு இவங்க ஓட்டு போட்டோம்ன்றாங்க. இன்றைக்கே நான் விஜய்க்கு ஒன்று போடுறேன், என்னுடைய ஓட்டில் 5 ஓட்டு இருக்குது, 5 ஓட்டும் விஜய்க்கு போடுவோம். இந்த தம்பி வந்தால் நல்லது செய்கிறேங்கிறாரு, செய்யலாம் தூக்கி அடிப்போம் நம்ம. இதுதான் மக்களுடைய எண்ணம். இதுதான். ஆனால் இது ஒரு மாற்றம் வேணும்னு விரும்புகிறாங்க. ஏதோ ஒன்று வேணும். எங்களுக்கு அப்படியே தான் போயிட்டுருக்கே தவிர நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியல. அப்போது இவர் வந்து சொல்கிறது எங்களுக்கு வந்து உணர்ச்சிகரப்பூர்வமாக இருக்குது. நிறைய விஷயங்கள். ஏன்னா பெண்கள் பாதுகாப்பு, இளைஞர்களுடைய படிப்பு வசதிகள், வேலைவாய்ப்புகள், நீங்கள் இதை உயர்த்தி நீங்கள் வந்து அரசாங்கம் கொடுத்துட்டாலே அவங்கவுங்க சம்பாரித்து வீட்டுக்கு தேவையான வாங்கிட்டு போயிடுவாங்க. இதுதான் நிஜம். அப்போ அவர்களை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அதுதான் இப்போ விஜய் வந்து பேசுறது. அதுதான் மக்கள் மனசில் இடம் பிடிச்சது காரணம். அதுதான். அதனால் இந்த எலெக்ஷன் வந்து உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்காத ஒரு தேர்தல் 2026. அதான் அவர் சொல்கிறார், 5 வருஷத்துக்கு நடக்கிற தேர்தல் நடக்காது, 50 வருஷத்துக்கு ஒரு நடக்கிற ஒரு தேர்தல் இது. அப்போ நீங்கள் ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்துங்க. அவர் சொல்கிற விஷயங்கள் அது தலைமுறைக்கான தேர்தல். ஒரு தலைமுறைக்கான தேர்தல். 50 வருடங்கிறது கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை தான். அப்போ எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது என்ன, இனிமேல் பார்க்க போகிறது என்ன, சிந்திச்சு செயல்படுங்க. மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அது தெரியாது. ஆனால் ஒரு மாற்றத்தை மட்டுமே விரும்புகிறாங்க. அல்ல இந்த 2026 தேர்தல் மெஜாரிட்டி யாருக்கு வருங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இவர் ஒருவர் அவர் ஒருவர்னு கெஸ் பண்ண முடியல. அப்படி ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு விஜய் வந்ததுனால் காரணங்கள் மட்டுமே தான். அதனால தான் மற்ற கட்சிகள் எல்லாமே விஜயை டார்கெட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது இருக்கு. கட்சி வேட்பாளர்கள்லாம் கூட வந்து இப்போ நிறைய இன்டர்வியூஸில் சொல்லிட்டு இருக்காங்க, அவர் கொள்கையே இல்லாத ஒரு தலைவர், அவருக்கு எப்படி வாக்குகள் வரும், இப்போ வரக்கூடிய கூட்டம் எல்லாமே வந்து விஜய்ன்ற ஒரு நடிகனுக்காக வர கூட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டுமே அழுத்தமாக சொல்லிட்டு இருக்காங்க சார். எப்படி சார் கொள்கை இல்லைன்னா அவர் வந்து கூட்டணியில் அழைக்கப்படும் போதே போயிருந்திருப்பார் இல்லைங்க. அதான் அவர் சொன்னதே என்ன, கொள்கை இருக்கிறதுனால தான் கூட்டணிக்குள்ள அவர் போகலை. அதையும் சிந்திக்க மாட்டாங்களா பேசுகிறவங்க? சிந்திக்கணும்ல. கூட ஜனநாயகம் லீக் அவுட்டுக்கு வந்து சிவகார்த்திகேயன் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, கவின் அவர்கள் போட்டிருக்காரு, மீதி பெரிய பிரபலங்கள் யாருமே போடவே இல்லை. எஸ், அதுதான் அரசியல் வந்து தான் ஒரு காரணமாக பார்க்கப்படுது. ஸோ அதனால் நீங்கள் அவருடைய வழிமுறையில் ஒருத்தர் வந்திருக்கார். உங்கள் கலைஞன் சினிமாவையும் அரசியலையும் பிரிக்க முடியாது. 2 கண்கள் தான். சினிமா ஒரு கண்ணு, அரசியல் ஒரு கண்ணு. நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே சினிமா சம்மந்தப்பட்டவர்கள் தான் வந்தாங்க இல்லை. அறிஞர் அண்ணா அவர்கள் மிகப்பெரிய புரட்சியை வந்து 67 ஏற்படுத்தினார். சினிமாவில் கதை வசனம் எழுதுனவர், தெறிக்கு ஓட்டவர். அவருடைய வாரிசாக எடுத்துகிட்டு கலைஞர் அவர்கள், அவர் வசனங்களுக்காகவே படங்கள் ஓடிச்சு. சிவாஜி கணேசன் பிரபலமானதே கலைஞரோட வசனத்தில் பேசி தான். அது சினிமா. பக்கத்தில் எம்ஜிஆர் அவர்கள் உங்களோட பயின்றவர் வந்தார், அவர் பேசின வசனங்கள் தெரிஞ்சிச்சு, அதுவும் சினிமா. அவர்கிட்ட இருந்தவர் ஜெயலலிதா அம்மையார், அவரும் சினிமா. அடுத்து விஜயகாந்த், அவரும் சினிமா. ரஜினிகாந்த் அவர்களுக்கு நல்ல ஸ்பேஸ் 96 கிடைச்சது. அவர் பயன்படுத்தியிருந்தார்னா அவரும் அரசியலுக்கு வந்திருப்பார், முதலமைச்சராக மாறி இருப்பார். அங்கே வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்தாரு. ஸோ ஆட்சி மாற்றத்தை உருவாக்குனார். அஜித் அவர்கள் வர வேண்டியது. ஜெயலலிதா அம்மையார் கூட்டு கூட அம்மா புள்ள சென்டிமெண்ட்டு வாப்பா அஜித், பட் அரசியல் வேணான்னு ஒதுங்கி போனார். இப்போ இறுதியாக விஜய் வந்தார், கேப்டன் விஜயகாந்த் வந்தாங்க. பெரிய ஒரு மாற்றத்தை 2012 உருவாக்கியிருப்பார். திடீர்னு அவருடைய களம் மாறுச்சு. இப்போ விஜய் என்னை தெரிந்த வரைக்குமே சினிமா நடிகர்களுடைய
ஆரம்பத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த மாதிரி இறுதி கட்டமாக விஜய் மட்டும்தான் நினைக்கிறேன். இதோட சினிமா கலைஞர்களுடைய அரசியல் வாழ்க்கை வராதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு முற்றுப்புள்ளி விஜய் அவர்கள் தான். ஓகே. ஸோ அதனால் சினிமாவையும் அரசியலையும் நீங்கள் பிரிக்க முடியாது. பட் அவர் குரல் கொடுக்கணும். நீங்கள் அரசியலை தவிர்த்துட்டு நீங்கள் வேறு எது குரல் கொடுங்க. அரசியலுக்கு பேச வேணாம். பட் ஒரு ஜனநாயகன் படம் முடக்கப்பட்டிருக்கு, அது குரல் கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. இந்த இன்னைக்கு ஃபுல் பிக்சர் வெளில வந்துருச்சுன்ற ஒரு தகவல் வருது, பகீருங்குது. இன்றைக்கு விஜய் நடப்பது நாளைக்கு நமக்கு நடக்க என்ன நிச்சயம்? பட் நீங்கள் எல்லாமே சேர்ந்து குரல் கொடுத்தா தானே. நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், பெப்சி இது கேஷ் எடுக்கணும்லங்க. கண்டிப்பாக. எதுக்கோ பெப்சி போய் ஷூட்டிங்கை பிரேக் பண்ணுறாங்கல்ல, இது எவ்வளோ பெரிய விஷயம் இது. நீ ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுத்தால் என்ன சொன்ன வானம் வரைக்குமே நீங்கள் அந்த ஒழிக்கும் இல்லையா, அப்போ ஒரு முயற்சி எடுப்பாங்கல்ல. அதனால் இந்த ஜனநாயக படத்தை பற்றியும் இதையும் ஒரு முயற்சி எடுக்கணுங்கிறதான் சொல்லிக்கலாம் நான் விரும்புகிறேன். ஸோ இந்த கேம்பெயினில் வந்து எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் எல்லாமே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு சார். மக்கள் கொடுக்கறத நம்பி வாங்கி குடிக்கிறாரு, சாப்பிட்றாரு, என்ன இதுவுமே முகம் சுளிக்காமல் அவ்வளோ அழகாக வாங்கி வச்சுக்கிறாரு. ஸோ இந்த ஒரு நம்பிக்கையான ஒரு தலைவர் வந்து இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு கிளிப்பிங்லையும் பிற தலைவர்களும் நம்ம பார்க்காத மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு ஃபோட்டோவில் நான் பார்த்தேன், எம்ஜிஆர் என்ன செஞ்சாரோ அதே தான் இன்னைக்கு விஜய் செய்கிறாரு. அதே மாதிரி பையனை தூக்கி கழுத்தில் உட்கார வைக்கிறது, மக்கள் கிட்ட கை கொடுத்து பேசுறது, மக்கள் தொட வந்தாலும் அலோவ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து எம்ஜிஆரோட ஃபோட்டோஸில் நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா இவர்கிட்ட இப்போ ரியல் லைஃப்பில் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். மக்கள் தலைவனாக, ஒரு எளிய தலைவனாக மக்கள் மனசில் போய் இடம் பிடிக்கிறாங்க. அது இடம் பிடிச்சது எம்ஜிஆர் அவர்கள். மற்ற கட்சியத்தில் மக்கள் இடம் பிடிச்சாங்க, அவர்களுடைய பேச்சு திறமையில தான் போனாங்க. பட் எம்ஜிஆர் வந்து இறங்கினார், மக்களோட மக்கள் ஐக்கியமானார், கட்டி பிடிச்சாரு, துண்டை போட்டார், அரவணைச்சார், அங்கே உயர்ந்தார். அந்த ஃபார்முலாவில் தான் விஜய் இப்போ எடுக்கிறாரு. 2 நாளைக்கு முன்னாடி கூட பிரச்சாரத்தில் ஒரு பையன் முண்டாசு கட்டிட்டு அவருடைய கொடி கட்டும் போது தூக்கி தோல்ல வச்சார் பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய விஷயங்க. அது எந்த தலைவர் பண்ணாங்க? இப்போ சமீபத்தில் இருக்கிறவர்கள் யாரும் பண்ணலை, எம்ஜிஆர் அவர்கள் பண்ணாங்க. அப்போது அதே எம்ஜிஆர் செல்லு ஒன்று இருக்குது, அந்த ஒரு குழந்தைய தோல்ல வச்சுட்டு இருக்கிறது, இன்னைக்கு விஜய் பண்ணார். திருச்சியில் ஒரு தொண்டர் இளநியை வச்சுட்டு நிற்கிறாரு. இந்த இளநிக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியுமாங்க? தெரியாது. வச்சுக்கிட்டே இருக்காரு, கொடுக்குறாரு, குடிச்சிட்டே கை காமிச்சிட்டு போறாரு, கொடுக்குறாங்க, வாங்கிக்கிறாரு, ஐஸ்கிரீம் சாப்பிட்றாரு, தர்பூசணி, எவ்வளோ விஷயங்கள், ஜூஸ் கொடுக்குறாங்க. மற்றவர்களுக்கெல்லாம் வந்து 1008 செக்கப்பில் போய் தான் அந்த கைக்கு மாறும், இவர் நேரடியாக பண்ணுறாரு. அப்போ என்னன்னா மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காரு. ஏன் மக்கள் என்ன பண்ணிடுவாங்க, என்ன நம்பிக்கை. அதுதான் அவர் சொல்றாரு, உங்களை நம்பி நான் வந்துட்டேன், எனக்கு ஒரு முறை வாக்கு கொடுங்க, உட்கார வைங்க அப்படின்னு தலைவனைக்கு ஒரு வணக்கத்தோடு கேட்குறாரு. ஸோ ஒரு எளிய தலைவனாக மக்கள் பார்க்குறாங்க, மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காங்க. அதுதான் ரொம்ப சிரமம். நீ கோடிகள் வந்து மக்கள் மனசில் போய் அவங்களோட சட்டம் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய அன்பும் உங்களோட அரவணைப்பும் உங்களோட ஆதரவும் மக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர்கள் தூக்கி மனசுக்குள்ள உட்கார வச்சுக்குவாங்க. இன்னைக்கு விஜயை கிட்டத்தட்ட மக்கள் அப்படி தான் உட்கார வச்சுருக்காங்க. தளபதி விஜய், நடிகர் விஜயை வந்து மீண்டும் நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக இல்லவே இல்லையா சார்? எப்படி சார் அது வந்து? ஏன்னா இப்போ கூட வந்து விக்கிபீடியாவில் போட்டு பார்த்தா, விஜய்ன்னு தேடி பார்த்தா கீழே டெசிக்னேஷன் வந்து பொலிட்டீஷியன் தான் வருது, ஃபார்மர் ஆக்டர் தான் காட்டுறாங்க. ஸோ அவ்வளோதான், முழுக்க பொலிட்டீஷியனாகவே மாறிட்டார். ஃபார்மர் ஆக்டுங்கிறது உண்மை தானே. அவர் தான் படத்தை முடிச்சுட்டு வெளில வந்துட்டார், இறுதி படம்னு சொல்லிட்டாரு, படங்கள் பண்ண மாட்டேன், என்னுடைய இறுதி வாழ்க்கை என்னுடைய அரசியல் பயணம் தான், வெற்றி கொடுத்தா நான் உட்காந்து மக்களுக்கு செய்வேன், வேற ஏதாவது தோல்வியை கொடுத்தாங்கன்னா வெற்றிக்கு நான் போராடுவேங்கிற விஷயத்தை விஜயே சொல்லியிருக்காரு. அப்போ அவருடைய அடுத்த கட்ட பயணம் வந்து முழு மூச்சாக இறங்குவார். ஏன்னா எம்ஜிஆர் அவர்களும் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் சில படங்கள் நடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்களும் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதே போல் இவருக்கும் நடக்க வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி ரசிகர் சார்பில் ஒரு சில கேள்விகள் வந்துட்டு இருக்கு. இல்லை, பண்ணுனா சிறப்பாக இருக்கும். நீங்கள் நிறைய தரப்பிலே வந்தீங்கன்னா, ஐயோ போகிறாரே, ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது, ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு போகிறேங்கிற அளவுக்கு தான் இவங்களோட ஆதங்கம் இருந்தது. இங்கே குறிப்பாக பார்க்கணும்னா எம்ஜிஆர் அவரோட பார்த்தீங்கன்னா 72 கட்சி ஆரம்பித்தாங்க, 77 தான் முதலமைச்சர் ஆகும்போது அந்த 5 வருடங்கள் நிறைய படம் பண்ணாங்க. சூப்பர் டூப்பர் பாக்ஸ் ஆஃபீஸ் படமாக கொடுத்தாங்க. இதே கேணி, உரிமை குரல்லாம் பயங்கர ஹிட் உங்களுக்கு அதை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இது பண்ணும்போது விஜய் பண்ணுறதுல ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் அவருடைய கனவு ஒன்று இருக்கு இல்லையா, இப்போ அங்கே போய் உட்காந்துட்டானா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அது ரொம்ப ரொம்ப சிரமம். பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் பவன் கல்யாண் அவர் வந்து டெப்டி சிஎம்மாக இருக்காரு, இருந்தாலும் தொடர்ந்து படம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தொடர்ந்து டெப்டி சிஎம் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த முதலமைச்சர் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஆனால் இதுதான் இறுதி படம்னு சொல்லியிருக்காரு அவர். பட் எல்லாமே மாற்றம். ஸோ மாற்றங்கள், அதுக்கு வாய்ப்புகளும் இருக்கும். அதனால் பார்க்கலாம், மே 4ஆம் தேதிக்கு பிறகு தான் இந்த கேள்விக்கு ஒரு சரியான பதில் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். நடித்தால் சிறப்பாக இருக்கும். அவருடைய அந்த எண்ணம் மக்கள் ஆதரவு கொடுத்து உட்கார வச்சிட்டாங்கன்னா அதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா தமிழ் சினிமாவை காப்பாற்ற வந்த ஒரு பெரிய நடிகர் தானே சார் விஜய் அவர்கள்.
மாஸ்டர்ன்ற ஒரு படத்துக்கு மூலியமா தானே Yes, மறுபடியும் அந்த கோவிட்ல இருந்து தப்பிச்சு தப்பிச்சு தமிழ் வந்து. சினிமாவும் மீண்டு வந்துச்சு. எஸ், அதை ஒன்றும் மறுக்கவே முடியாது. கோவிட்ல அவ்வளோ பிரச்சனை நடந்துச்சுங்க. ஸ்ட்ரைட்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலான்னாங்க. அப்பவும் பாருங்க, ம். என்னுடைய படம் மக்கள் பார்வைக்கு போகணும், மக்கள் ரசிக்கணும், அது வெற்றி தொழில் மக்கள் கொடுப்பாங்க. நான் ஓடிடிக்கு போய் நான் போட்ட படத்தை கொடுத்து பிஸ்னஸ் பண்ணி பண்ணுற அவசியம் இல்லைன்னு சொன்னார் விஜய் அவர்கள். தயார் பண்ணிட்டு அதான் சொன்னாங்க. ஜனநாயகன் கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிடி ரிலீஸ் பண்ணலான்றாங்க. வேண்டாம், மக்கள் பார்வைக்கு போட்டோம், ம். அவர்கள் கொண்டாடுவாங்க. எப்போ வந்தாலும் இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணுவாங்க. நீ ஜனநாயகம் வந்ததுக்கு பிறகு பாருங்கள், இவ்வளோ பிரச்சனையில் போதில்லை. இப்போ தியேட்டரில் வரும்போது அவனுடைய ரேஞ்சே வேறு மாதிரி இருக்கும். என்னதான் லீக் அவுட் ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, தியேட்டர்ல அது கலெக்ஷன், ஆமா. செலிப்ரேஷன். ஆமாங்க, நீங்கள் ஓடிடியில் வந்த 20 டேஸ்க்கு வர படம் கூட பார்த்தீங்கன்னா துறந்தூரில் நீங்கள் ஓடிடியில் பாடுறதுக்கு நீங்கள் தெலுங்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதனால் இவர் படம் பண்ணணுமா பண்ண வேணாமாங்கிறத மே 4ஆம் தேதிக்கு பிறகு நமக்கு தெரிய வரும். நம்ம நேயர்களுக்காக நிறைய சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி.